ஏன் பேபி, புருஷனை விட பொண்டாட்டிங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஹெல்த்தியா ரொம்ப வருஷமா உயிர் வாழ்றாங்க, அது எப்படி? ஏன்னா பொண்டாட்டிங்களுக்கு பொண்டாட்டி இல்லல்ல, அதனாலதான். சித்தப்பா, இன்னைக்கு நான் தலை நிமிர்ந்து பேசுறேன்னா அதுக்கு நீதான் காரணம். எதுக்குமா இதெல்லாம் போய் இப்ப சொல்லிட்டு இருக்க? நீ எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா இருந்தா போதும். அப்படி என்னடி உன் சித்தப்பா பண்ணாரு? அவரு உயரமா இருக்காருல சித்தி, அதனாலதான் என்னால தலை நிமிர்ந்து பேச முடியுது. இந்த பொழப்புக்கு பொட்டை கோழியோட சேர்ந்து முட்டை போடலாம். அண்ணே, அந்த சாப்பாடு தொட்டு எடுங்கண்ணே. சாப்பாடு இல்லாம நம்ம அண்ணா மத்தவங்களுக்கு வெயிடா கொடுக்க முடியாது. அண்ணே, அவன் கேக்குறான், எடுத்து கொடுங்க. என்ன தம்பி நீ பேசுறது? கறி குழம்புக்கு 3 தடவை, சாம்பாருக்கு 3 தடவை, மோருக்கு 5 தடவை, மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வயிற்றுக்குள்ள இருக்கு. வாயை திறந்தா காக்கா ஒத்து. அண்ணே, ஒருத்தர் நல்லா சாப்பிடறத குறை சொல்லக்கூடாது, உண்மையிலேயே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அவன் பசி. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வராம இருக்கணும்னா முத என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வராம இருக்கணும்னா பொண்டாட்டி கூட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க, சண்டையே வராது. பேசுனாம சண்டை ஆரம்பிக்குது. வீட்டுக்காரிக்கு ஆட்டக்காரிக்கு என்ன வித்தியாசம்? வீட்டுக்காரி ஆட்டக்காரி எனக்கு தெரியல. மேடையில வந்து ஒரு பாட்டுக்கு ஆடினான்னா அவ ஆட்டக்காரி, சரி அவ பாட்டுக்கு ஆடினான்னா அவதாயா வீட்டுக்கு. நிறைய ஆண்கள் இருக்கீங்க, சமைக்கும் போது பாராட்டவே மாட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு நிறைய ஆபத்து வருது. பொதுவாவே அம்மாவோட சமையலுக்கும் மனைவியோட சமையலுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு சார். என்னது? கிச்சன்ல இருந்து வாசனை வந்தா அம்மா சமையல், கிச்சன்ல இருந்து வாசனை வருதா இல்லையா? என்ன எழுதிருக்காரு? பொண்டாட்டிக்கும் செல்போனுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. பொண்டாட்டிக்கும் செல்போனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே வந்த பின்னாடி தான் நம்மளுக்கு ஒரு தோணும், சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நல்ல மாடலா கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி. அருமையான அண்ணாச்சி, அரிசி என்னென்ன விலையில இருக்கு? என்னம்மா அரிசியா? அரிசி 1 கிலோ 60 ரூபாயில இருக்கு, 40 ரூபாயில இருக்குமா? 40 ரூபாயில 60 ரூபாயில இருக்கா? சரி, 40 அரிசி 1 கிலோ, 60 அரிசி 1 கிலோ கொடுங்க. ஏமா ஒரே அரிசியை வாங்கிட்டு போக மாட்டியா? 60 ரூபாயில 1 கிலோ, 40 ரூபாயில 1 கிலோ வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறா? அண்ணாச்சி, 60 அரிசி எனக்கு, 40 அரிசி என் மாமியாளுக்கு, போட்டு கொடுங்க. போட்டு கொடுக்குறேன்டி, போட்டு கொடுக்குறேன். நைட்டு உன் மாமியா வருவாள்ல, அப்ப அவள்கிட்டே போட்டு கொடுக்குறேன். இப்போதைக்கு அரிசியை போட்டு கொடு. 2 கூட்டினா 4, 4 கூட்டினா 8, 16 16 கூட்டினா 32. கரெக்ட் தானே? அப்படின்னா 1,300,000 1,300,000 கூட்டினா என்ன வரும்? எனக்கு கோவம் வரும், ஆட்டிக்கு மூஞ்சி அடிக்குது. ஈஸியா இருக்குதுல்ல, நீங்க வச்சிட்டு கஷ்டமா இருக்குது. எல்லா ஆண்களும் சிங்கம் தான், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சிங்கத்து மேல காலி உட்கார்ந்துருப்பாங்க, அவ்வளவுதான். கடைசியா சொல்றேன், என்கிட்ட சண்டை போட்டதுக்கு நீங்களே வந்து என்கிட்ட பேசிருங்க. நான் 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க என்கிட்ட பேசல, நான் பாட்டு கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். நல்ல சான்ஸ்ரா. நம்ம பேசினாதானே அவ இங்க இருப்பா. என்ன சொன்னாலும் பேசவே கூடாது. நம்ம வீட்டை பத்தி அவ என்ன சொன்னாலும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கோவப்படாதரா, பல்ல கடிச்சிட்டு அமைதியா இரு. அவளை வீட்டை விட்டு துரத்துறதா நம்ம நோக்கமே. என்னடி ஏன் லேட் பண்ற? 1 எதுக்கு மெதுவா என்ற ஸ்பீடா என்ன வேண்டியதானே? 2 என்னடி என்ன ஏன் அமைதியா இருக்க? என்ன 3 சாதிக்க போறமாரா? அமைதியா இரு, அமைதியா இரு. 4 இன்னும் கொஞ்சம் தான். 7 ஏழா? எவன் இவளுக்கு கணக்கு சொல்லி கொடுத்தேன்? 8 ஏய், இடையில 5 6 எங்கடி போச்சு? அப்பா, நீங்க பேசிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நல்ல வேலை பேசிட்டீங்க, பொழைச்சு போங்க, இங்கேயே இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஆள் இருக்கா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? அப்பா இல்ல மூதேவி, ஆள் இல்லைன்னு தான் சொன்னேன், புருஷன் இல்லைன்னு சொன்னா? அந்த கதவை மூடு கொஞ்சம். ஆமா, யார் அந்த பிரியா? அப்படி விழுந்து விழுந்து பேசின்னு இருக்க? தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.